வணக்கம். கொடி சச்சின் டெண்டுல்கர். என்னடா சச்சின் டெண்டுல்கர் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்றீங்களா? ஒரு காரணம் இருக்குது. ஒரு 98 அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபார்மில் இருந்தார். 2000+ல் திடீர்னு ஃபார்ம் அவுட் ஆயிடுவார். எல்லா மீடியாவும் சச்சின் எண்டுல்கர் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சு. அவர் எதுவுமே பேசலை, அமைதியாக இருந்தார். அப்புறம் ஒரு 100 போட்டு ஃபார்முக்கு வந்துட்டு, ஏய் நிப்பாட்ரியா, என் பேர் டெண்டுல்கர் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து ஃபார்முக்கு வந்தார். அது மாதிரி தான் அதாவது நம்ம தனுஷ் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியாக ஒரு 3-4 படம்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் சாதனை பண்ணல. அதனால எல்லாருமே அவ்வளோதானப்பா முடிஞ்சு போச்சு தனுஷோடது, தனுஷ் ஃபினிஷ் அப்படின்னாங்க. அமைதியாக இருந்துட்டு கொடியில் இருந்தா வர்றேன், தனுஷ் வந்து ஃபினிஷ்ட் கிடையாது, தனுஷ் வில் கம்பேக் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான ஒரு ஹிட்டை கொடுத்த படம் தான் இந்த கொடி. சரி, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அரிசோனா மாகாணத்தில் இருக்கவங்க எல்லாருமே arizonacinimaa.com இதில் போயிட்டு டிக்கெட்டை புக் பண்ணி நாளைக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க. கொடி இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும்னா தனக்கு முன்னாடி யாராக இருந்தாலும், தன்னை எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் காலி பண்ணுவான் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு நூலில் எடுத்து அதில் தனுஷ்கள் எப்படி மாட்டிக்கிறாங்க, இந்த அரசியல்வாதி கொடூரமான அரசியல்வாதிகள்கிட்ட அவங்ககிட்ட இருந்து எப்படி மீண்டு வர்றாங்க அப்படின்றத ஒன்லைன் ஸ்டோரி. துரை செந்தில்குமார் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் எடுத்து, ஒரு பாலிடிக்ஸ் பேஸ்டு எடுத்து, அதுவும் அதில் தனுஷை வந்து பக்காவாக அடாப்ட் பண்ணி, அதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஒரு சில சோசியல் மெசேஜ்களை வைத்து, பொலிட்டீஷியன்னா எப்படி இருப்பான், ஒரு அரசியல்வாதினா எப்படி இருப்பான், எப்படியெல்லாம் வந்துட்டு திருட்டுத்தனம் பண்ணுறானுங்க, எல்லாத்தையுமே வந்து அக்குவேர ஆணிவராக பிரித்து ஒரு பெர்ஃபெக்டான ஸ்க்ரீன் பிளே அமைத்த படம் தான் இந்த கொடி. தனுஷ் மனசன் உண்மை நார்மலி தான் சொல்ல முடியும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த படம் முழுக்க 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 தனுஷ்களை நம்பி போன படம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தனுஷ்கள்லாம் 2 தனுஷும், அதாவது தாடி வச்ச தனுஷ் அரசியல்வாதின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்னமோ தென்னாவட்டா வந்து அவரோட நடையா இருக்கட்டும், பொல்லியின் போடுற அறையா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு அரசியல்வாதிக்கு வந்து கச்சிதமாக அப்படியே பொருந்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இன்னொரு தனுஷ் ப்ரொஃபஸர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதுவான ஒரு ஆள், பயந்துட்டு வந்து ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஆள், அவர் ஒரு சைடில் வந்துட்டு கலாய்க்கிட்டு இருக்காரு. இப்படி 2 விதமான தனுஷ்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உண்மையான ஆர்மி தான். அவருக்கு கொடுத்ததை வந்து தெளிவாக பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. தனுஷ்ட வந்து எல்லாருமே கேட்டுக்கிறது என்னன்னா, இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ரோல் பேஸ்டு இருக்க ஒரு கண்டென்ட் எடுத்து ஃபியூச்சரில் நடித்து ஒரு தரமான ஹிட்டை கொடுக்கணும் அப்படின்றதான் வந்து எல்லாருடைய ஒரு தாழ்வான வேண்டுகோள். கண்டிப்பாக ஃபியூச்சரில் இது மாதிரி ஒரு நல்ல நல்ல கதையை எடுத்து கொடுப்பார்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. த்ரிஷா, அதாவது தனுஷுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு துரை செந்தில். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் தனுஷுக்கு எதிராக அவங்க நடித்ததில் அந்த அளவுக்கு ஒரு மனசுலேருந்து ஒரு திருப்தியாக, ஓகே பக்காவாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஏற்றுக்கிற முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வில்லியா அவங்களால வந்து அதாவது ஜொலிக்க முடியலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சரண்யா, தனுஷோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் அம்மாவோட கேரக்டர் சொல்ல வேணும், அப்படி அல்லா சாப்பிட்ற மாதிரி அடித்து சூப்பராக நடிச்சிட்டு போயிருக்காங்க. எஸ்ஏசி ஒரு முதிர்ந்த ஒரு சாணக்கிய அரசியல்வாதியாக நடிச்சிருக்காரு. அவருக்கு கொடுத்ததை நல்லாவே நடிச்சிருக்காரு. எல்லாருமே இந்த படத்தை பொறுத்தளவுக்கு துரை செந்தில் இந்த கேரக்டர் சும்மா வந்துட்டு போகுது. சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்துட்டு போகும், அது ஏன் வருது ஏன் போகுதுன்னு தெரியாது. அது மாதிரி எந்த ஒரு கேரக்டருமே கிடையாது. எல்லாத்தையுமே வந்து கணக்கச்சிதமாக பொறுத்திருக்காங்க. அது அந்த தாடிலாம் வர்ற தனுஷ்க்கு ஜோடியாக வர்ற அனுபவமானு நினைக்கிறேன் அவங்களோட பேர். அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. இனி நிறையா ஃபியூச்சரில் வந்து அவங்கள பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான். எந்த இடத்துலையுமே வந்து போர் அடிக்காமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் டக்குன்னு போயிடும், செகண்ட் ஹாஃபும் வந்து பக்காவாக போயிடும். அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு நினைக்கிறேன். கேமராமேன் தனுஷ், அந்த தாடி வச்ச தனுஷை எவ்வளவு வந்து நம்மகிட்ட வந்து ஒரு தென்னாவட்டாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து காமிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர். படம் வந்து ஓகே ஒரு திருப்தியாக இருக்குடா அப்படின்னு சொல்கிற டயத்தில் வந்து படத்தை பெர்ஃபெக்டாக முடித்து நல்ல ஒரு கண்டென்ட்டை கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிட்டாரு. அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது வந்து எடிட்டரோட ஒரு வேலை. அடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் சந்தோஷ் நாராயணன். ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டு இருக்கிறதுனால
அவரால் முடிஞ்ச அளவுக்கு தரமாக கொடுத்துருக்காரு. நம்ம தேட்டரில் உட்கார்றப்ப பேக்ரவுண்ட் ஸ்கோரோட எஃபெக்ட் வந்து நல்லாவே வந்து தெரியுது. தேட்டர்லாம் வந்து நல்லா விசில் அடிச்சு அந்த தாடி வச்ச தனுஷெல்லாம் வந்துட்டு ஆரவாரம் பண்ணுறதுக்கான எல்லா விதமான பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் வந்து சந்தோஷ் நாராயண் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஓவராலாக அந்த படத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட அந்த கேரக்டர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த மேடையில் வந்து பேசுகிறப்ப கையை நீட்டி ஆட்டி ஆட்டி பேசுகிறப்ப ஏதோ வந்து ஸ்கூல் பிள்ளைகளாம் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு பேசுங்க இல்லைங்களா மேடை பேச்சில், அது மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஒன்று தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் நெகட்டிவாக தோணுச்சு. மற்றபடி ஓவராலாக ஒரு பெர்ஃபெக்டான ஏபிசி எல்லா கிளாஸ் ஆடியன்ஸையும் வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு படத்தை துரை செந்தில்குமார் தனுஷை வச்சு கொடுத்துருக்காரு. போங்க, கண்ணை மூட்டு தைரியமா போங்க, உங்களுக்கு வந்து இந்த படம் பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்லுவேன். என்னோட இந்த விமர்சனம் பிடிச்சிருச்சுன்னா உங்க நண்பர்களாம் ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.